வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவில் ஒரு பிடிஎஃப்ல எப்படி நம்ம இமேஜ் வாட்டர் மார்க் ஆட் பண்ணுவது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் லவ் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டாக ஒரு லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் மேலே இருக்கக்கூடிய ஆப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்க. இதில் ஆட் வாட்டர் மார்க் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. உங்கள் பிடிஎஃப்பை செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு இந்த செட்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போது இந்த டிக் வந்து இந்த இடத்துல பிளேஸ் இமேஜ் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல வரணும். அதனால் நீங்கள் இங்கே கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்துருச்சு. இப்போ உங்களுடைய லோகோ வச்சுருப்பீங்களா, இங்கே வந்து வாட்டர் மார்க்காக வர வேண்டியது, அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், இந்த இடத்துல ஆட் இமேஜ் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லைங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய இமேஜ் எங்கே வச்சுருக்கீங்களோ அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு இங்கே பாருங்கள் 3 டாட் இருக்கு இல்லைங்களா, அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். ப்ரௌஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் வந்து எந்த ஃபோல்டரில் உங்கள் லோகோ வச்சுருக்கீங்களோ அதை ஓப்பன் பண்ணுங்கள். நான் டெமோங்கிற ஃபோல்டரில் வந்து வச்சுருக்கேன். இதுதான் என்னுடைய லோகோ. இதை நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். உங்கள் லோகோ வந்து இங்கே செலக்ட் ஆகிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். உங்கள் லோகோ இங்கே செலக்ட் ஆகிருக்கும். இப்போ இந்த லோகோ வந்து உங்களுக்கு இந்த பேஜில் எந்த இடத்துல வேணும் அப்படின்னு சொல்லி இந்த டாட் தான் வந்து முடிவு பண்ணும். அதனால் நீங்கள் வந்து இந்த டாட்டை சென்டராக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்பரன்சி சூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக டிரான்ஸ்பரன்சி ஒரு 25 வச்சுருங்க. அதுக்கு மேலே வைக்காதீங்க, ஏன்னா இது வந்து உங்களுடைய டெக்ஸ்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு ஓவர் த பிடிஎஃப் கண்டென்ட் இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் ஆட் வாட்டர் மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். டவுன்லோட் பிடிஎஃப் வித் வாட்டர் மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். ஸோ டவுன்லோட் அகைன் கிளிக் பண்ணிட்டோம். இப்போ டவுன்லோட் ஆயிடுச்சு. மேலே நம்ம போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், லோகோ வந்து ஆட் ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சில விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அதாவது இந்த லோகோ ஆட் பண்ணியிருக்கோம்ல வாட்டர் மார்க்குக்கு, இந்த லோகோடைய சைஸ் வந்து ஒரு 100லேருந்து 200 கேபிக்குள்ளே இருக்கணும். அதுக்கு மேலே இருக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு வேளை 1 MB இல்லை அதுக்கு மேலே உங்களுடைய லோகோ இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணக்கூடிய அந்த பிடிஎஃப்னுடைய சைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு 20 MB 30 MB அந்த மாதிரி கூட வரும். அதனால் உங்கள் லோகோவை ஒரு 200 கேபிக்குள்ளேயே நீங்கள் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த பிடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பரோ இல்லை வாட்டர் மார்க் டெக்ஸ்ட்டோ வந்து எதுவும் இல்லை. ஒன்லி வாட்டர் மார்க் இமேஜ் மட்டும்தான் இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னால் நம்ம ஒரு 2 வீடியோ போட்டிருக்கோம். அதில் பேஜ் நம்பர் எப்படி ஆட் பண்ணுறது, வாட்டர் மார்க் டெக்ஸ்ட் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இப்போது இந்த ஒரு பிடிஎஃப்லேயே பேஜ் நம்பர், வாட்டர் மார்க் டெக்ஸ்ட்டு, இந்த வாட்டர் மார்க் இமேஜ் 3 வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும், த சேம் டைம் இது 3ஐயும் நம்ம பண்ண முடியாது. அதனால் ஒவ்வொரு ப்ராசஸை தான் நீங்கள் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு பேஜ் நம்பர் ஆட் பண்ணிவிடுவீங்க இல்லையா, அதை டவுன்லோட் பண்ணிவிடுவீங்க. அந்த டவுன்லோட் பண்ண பிடிஎஃப்பை அடுத்தது நீங்கள் வாட்டர் மார்க் டெக்ஸ்ட் வாட்டர் மார்க் ஆட் பண்ணுறதுக்கு பேஜ் நம்பர் போட்ட பிடிஎஃப்பை யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த வாட்டர் மார்க் லோகோ இமேஜ் போடுறதுக்கு இந்த வாட்டர் மார்க் டெக்ஸ்ட் போட்டிருப்பீங்கள்ல, அதில் என்ன இருக்கும், பேஜ் நம்பர் இருக்கும், வாட்டர் மார்க் டெக்ஸ்ட் இருக்கும் இல்லைங்களா, அதை தான் இதுக்கு ஆட் பண்ணும். அப்படி பண்ணாதான் உங்களுக்கு 3மே இருக்கும். பேஜ் நம்பர், வாட்டர் மார்க் டெக்ஸ்ட்டு, வாட்டர் மார்க் இமேஜ் 3 இருக்கும். ஓகேங்களா, இது 3ஐயும் சேம் டைம் இதில் பண்ண முடியாது, நான் வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.